அன்பான சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பிக்கின்றேன். புனிதமிக்க திருக்குர்ஆனை நாம் திறந்தவுடன் நம் கண்களில் முதலில் படுவது சூரா அல் ஃபாத்திஹா. ஒரு நாளைக்கு 17 முறையாவது நாம் தொழுகையில் நாம் ஓதக்கூடிய இந்த அத்தியாயத்தின் மகத்துவத்தை நாம் எப்போதாவது சிந்தித்து பார்த்ததுண்டா? இது வெறும் 7 வசனங்களை கொண்ட அத்தியாயம் மட்டுமல்ல, ஒரு இறை நம்பிக்கையாளரின் வாழ்க்கையையே புரட்டி போடும் வல்லமை கொண்டது இது. இன்று நாம் இந்த திருக்குர்ஆனின் தாய் குறித்து ஆழமாக பார்க்க போகின்றோம். அன்பானவர்களே, ஃபாத்திஹா என்றால் திறக்கக்கூடியது என்று பொருள். முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூறாவை உம்முல் கிதாப், வேதத்தின் தாய் என்று அழைத்துள்ளார்கள். ஒரு தாய் எப்படி தன் பிள்ளையின் அனைத்து தேவைகளையும் அவசியமான பண்புகளையும் உள்ளடக்கி இருக்கின்றாளோ, அதே போல திருக்குர்ஆன் போதிக்கும் ஏகத்துவம், மறுமை நாள் மற்றும் நேர்வழி தேடுதல் என ஒட்டுமொத்த குர்ஆனின் சாராம்சமும் இந்த 7 வசனங்களுக்குள் பொதிந்துள்ளது. இப்போது ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். நாம் ஒவ்வொரு ரகாத்திலும் இந்த சூறாவை ஓதும் போது உண்மையில் நாம் யாரிடம் பேசுகின்றோம் தெரியுமா? அல்லாஹுக்கும் அடியாருக்கும் இடையிலான உரையாடல் இது. நிச்சயமாக இது படைத்தவனுக்கும் அடியானுக்கும் இடையில் நடைபெறும் ஒரு நேரடி உரையாடல். ஹதீஸ் குதுசியில் அல்லாஹ் கூறுகின்றான், தொழுகையை எனக்கும் எனது அடியாருக்கும் இடையே 2 பாதிகளாக பிரித்துள்ளேன். நீங்கள் எப்போது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓதுகின்றீர்களோ, அப்போது அந்த அகிலத்தின் இறைவன் எனது அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் என்று பெருமையுடன் கூறுகின்றான். ஒவ்வொரு வசனத்தையும் நீங்கள் ஓதும் போது இறைவன் உங்களுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கின்றான். இதைவிட ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் பெரிய பாக்கியம் என்னவாக இருக்க முடியும்? இந்த சூறாவின் மகத்துவத்தை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் பயனுள்ள பல இஸ்லாமிய தகவல்களுக்கு இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பிணிகளுக்கான மருந்தாகும் அஷ்ஷிஃபா. சூரா அல் ஃபாத்திஹாவிற்கு மற்றொரு அழகிய பெயருண்டு, அதுதான் அஷ்ஷிஃபா, அதாவது நிவாரணம். இது உள்ளத்தின் நோய்களுக்கு மட்டுமல்ல, உடலின் நோய்களுக்கும் மருந்தாகும். சஹாபாக்கள் காலத்தில் விசக்கடி முதல் மனநல பாதிப்புகள் வரை பல துன்பங்களுக்கு இந்த சூறாவை ஓதி சிகிச்சை அளித்திருக்கின்றார்கள். முழுமையான நம்பிக்கையுடன் ஓதப்படும் சூரா ஃபாத்திஹா இறைவனின் பேரருளால் எத்தகைய பிணியையும் குணப்படுத்தும் வல்லமை கொண்டது. நேர்வழிக்கான உயரிய பிரார்த்தனை இதுவாகும். இச்சூறாவின் மணிமகுடம் எது தெரியுமா? இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நேரான வழியை காட்டுவாயாக என்று நாம் கேட்கும் அந்த உயரிய பிரார்த்தனைதான். ஒரு மனிதன் தனது வாழ்வில் தடுமாறாமல் இருக்க முந்தைய இறை தூதர்கள் மற்றும் நல்லடியார்கள் சென்ற அந்த புனித பாதையில் எம்மை வழிநடத்துமாறு நாம் இதில் இறைஞ்சுகின்றோம். அன்பான சகோதர சகோதரிகளே, சூரா அல் ஃபாத்திஹா என்பது வெறும் சடங்கிற்காக ஓதப்படும் ஒரு சூரா அல்ல. அது இறைவனுடனான ஓர் உடன்படிக்கை. இன்று முதல் நாம் தொழுகையில் நிற்கும் போது இந்த பொருளை உணர்ந்து ஓதுவோமாக. அந்த 7 வசனங்களுக்குள் இருக்கும் இறை இரகசியங்களை நம் இதயங்கள் உணரட்டும். நம் வாழ்விலும் மறுமையிலும் அந்த நேர்வழி நமக்கு கிடைக்க இறைவனிடம் பிரார்த்திப்போம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றோம். இந்த பயனை நீங்களும் அடைந்து உங்கள் நண்பர்கள் உறவினர்களும் அடைய இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். நன்மையை ஏவுபவர் அதை செய்தவரை போன்றவராவார் என்ற நபிகளாரின் வாக்கிற்கிணங்க நன்மையில் நீங்களும் பங்கெடுங்கள். அடுத்து ஒரு சிறப்பான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.